ஹாய், இன்றைக்கி வந்துட்டு வெங்காயம் இல்லாமல் ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, அது கூடவே வந்து கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய், 8 பல்லு பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, ஒரு பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு அரை தேங்காய் பாத்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எப்பயும் போல் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாகவும் நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அப்படியே வேணும்னா விட்டுறலாம், இல்லை அப்படின்னா வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.